இப்போதைக்கு உச்சக்கட்ட மகிழ்ச்சியில் இருக்க ஒரு ஆள் யாருன்னா அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தான். இவர் மட்டும் சந்தோஷமா இருந்தா போதுமா? கட்சிக்குள்ள இருக்க மற்றவங்களும் சந்தோஷமா இருக்க வேணாமா? தற்போதைய நிலவரப்படி அதிமுக இருக்க சில முக்கியமான அமைச்சர்கள் ரொம்பவே அப்செட்ல இருக்காங்களா எடப்பாடியால. அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். 2026 சட்டமன்ற தேர்தல் களத்தை கூட்டணி இல்லாமல் எப்படி சந்திக்க போறோம்னு கலக்கத்தில் இருந்த எடப்பாடி பழனிசாமிக்கு இப்போ நடக்கிற நிகழ்வுகள் எல்லாமே ரொம்ப சாதகமாக அமைஞ்சிருக்கு. விசிக விடுத்த மாநாடு அழைப்பு அவருக்கு ரொம்ப பெரிய நம்பிக்கையை கொடுத்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் பாஜக தலைவர் அண்ணாமலையுடனான மோதல் போக்கு தமிழக பாஜக தலைமையே மாற்றுற அளவுக்கு போயிடுச்சு. அப்படி அண்ணாமலை மாற்றப்படுறாருன்னா அதுக்கு அப்புறம் என்ன, பிஜேபி கூட கூட்டணி தான். இப்போ விசிக வேற நெருங்கி வந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரே நேரத்தில் நடந்ததும் எடப்பாடி பழனிசாமிக்கு தலகால் புரியலை. ஜஸ்ட் ஒரு மாநாட்டுக்கு தான் அழைப்பு விடுத்திருக்காங்க. இதுக்கு ஏன் இவர் இவ்வளோ சந்தோஷப்படுறாருன்னா திமுகவுக்குள்ள மோதல் போக்குவரத்து ஆரம்பமாயிடுச்சு. கண்டிப்பாக இந்த அழைப்பு திமுகவுக்கும் விசிகாவுக்கும் ஒரு பிரச்சனையை உண்டாக்கும். தேர்தல் நெருங்குற இந்த சமயத்தில் ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா தேர்தலுக்குள்ள அது பெருசாக வெடிச்சு கூட்டணியை முறிக்கிறதுக்கு காரணமாக மாறிடும். அதனால திமுக கூட்டணியை விட்டு விசிக வெளியே வந்து நம்ம கூட கைகோர்க்கணும்னு பெரிய நம்பிக்கையை அவருக்குள்ள வந்திருக்கு. அதான் மனுஷன் இப்போ ரொம்ப தெம்பா நிம்மதியாக இருக்காரு. எப்படியோ பிஜேபி விசிக ரெண்டுல ஏதாச்சும் ஒரு கூட்டணி நமக்கு கிடைச்சிரும், அது உறுதியாயிடுச்சு. அதனால கூட்டணியை நினைச்சு இனி பயப்பட வேண்டாம். இப்போதைக்கு நம்ம கட்சிக்குள்ள இருக்க சில உள்கட்சி பூசல்களை தீர்த்து வச்சிடலாம்னு பிளான் பண்ணிட்டு இருக்காராம் எடப்பாடி. பிரச்சனைகளை சரி பண்ணிட்டா இன்னும் கொஞ்சம் கட்சி ஸ்ட்ராங் ஆயிரும்ல. உள்கட்சி பிரச்சனைகள் தான் அதிமுகவுக்கான ஓட்டு வங்கியை கடந்த மக்களவை தேர்தலில் மொத்தமா அடி வாங்க வச்சுச்சு. வழக்கமா வெற்றி வகை சூடுற இடங்கள்ல கூட அதிமுக தோல்வியை சந்திக்க அது மட்டும்தான் காரணம். அதனால முதல்ல இந்த கட்சிக்குள்ள இருக்க பிரச்சனைகளை சரி பண்ணணும். குறிப்பா சென்னை திருவள்ளூர்ல அதிமுகவுக்கு ஒரு எம்எல்ஏ கூட இல்லை. இது எவ்வளவு பெரிய பின்னடைவு. இவங்களை நம்பி புரோஜனம் இல்லை. அதனாலதான் மற்ற கட்சிக்கு தாவிடலாமான்னு கூட நிறைய வட மாவட்ட அதிமுக நிர்வாகிகள் எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்காங்களாம். அப்படி அதிருப்தியில இருக்கிறவங்களை சரி பண்ற வேலையே ஆரம்பிச்சிருக்காங்க அதிமுக தரப்பு. அது மட்டும் இல்லாம வட மாவட்டங்கள்ல குறிப்பா சென்னையில தான் இழந்த செல்வாக்கு திருப்பி எப்படியாவது மீட்டெடுக்கணும்னு முனைப்பு காட்டிட்டு இருக்காங்க. அதுக்கான வேலையும் எடப்பாடி சத்தம் இல்லாம ஆரம்பிச்சிட்டாரு. இதுக்காகவே சென்னையில ரொம்ப நாள் தங்கி அதுக்கான வேலைகளில் தீவிரமா முனைப்பு காட்டிக்கிட்டு வராரு எடப்பாடி. சரி, கட்சி நல்லதை பத்தி இப்போதான் எடப்பாடி யோசிக்க ஆரம்பிச்சிருக்காரு. அதனால இதுதான் சமயம். கட்சி ஒருங்கிணைப்பை பத்தி இன்னும் அழுத்தமா அவர்கிட்ட எடுத்து சொல்லலாம்னு சில சீனியர்ஸ்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் 6 சீனியர்கள் மட்டும்தான் கட்சி ஒருங்கிணைப்பை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க எண்ணிக்கை கூடி இருக்கு. மொத்தமா எல்லாரும் சேர்ந்து எடப்பாடியை சந்திக்க போறாங்க. எப்படியும் இவங்க இதை பத்தி தான் பேச போறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்ட எடப்பாடி தயவு பண்ணி இப்படி ஒரு ஐடியா இருந்தா யாரும் என்கிட்ட வந்துடாதீங்கன்னு கையெடுத்து கும்பிட்டு கேட்டிருக்காரு. கட்சி ஒருங்கிணைப்பு இல்லைன்னு ரொம்ப உறுதியா இருக்காரு. ஆனாலும் சீனியர்ஸ் விடுற மாதிரியே இல்லை. எவ்வளவு பேசினாலும் இந்த மனுஷன் ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டாருன்னு சீனியர்ஸ் எல்லாருமே எடப்பாடி மேல ரொம்ப அதிருப்தியில இருக்காங்க. கட்சியில இருக்க பிரச்சனைகளை சரி பண்றேன்னு சொல்றாரே தவிர கட்சியில இருக்க தலையாய பிரச்சனை இந்த பிரிவினை தான். இதை சரி பண்ணாதான் எல்லாம் சரியாகும்னு சாதாரண தொண்டனுக்கு இருக்க தெளிவு கூட பொதுச் செயலாளருக்கு இல்லையேன்னு தான் அதிமுக விசுவாசிகள் வருத்தப்படுறாங்க. ஆக மொத்தம் எடப்பாடியோட பிடிவாத போக்கும் சுயநல போக்கும் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலையும் அதிமுகவை அடிவாங்க வைக்க போறது உறுதி.